தோழா தொழில்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட காலை பொழுது எவ்வளவு பரபரப்பா போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். நான் இன்னைக்கு பசங்களுக்காக என்னென்ன இன்னைக்கு குக் பண்ணேன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம குக்கிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையிலக்கு வந்து இட்லி அண்ட் முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் பசங்களுக்கு குளிக்கிறதுக்காக தண்ணியும் ஒரு அடுப்புல வந்து போட்டிருக்கேன். மாவு ரெடியா இருக்கு. நம்ம வந்து இப்ப இட்லி ஊத்தி வச்சுக்க போறோம். சோ இட்லி ஊத்தி வச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து பருப்பு ஊற வச்சுட்டு பாசி பருப்பு சாம்பார் தான் வைக்க போறேன். சோ பாசி பருப்பு ஊற வச்சுட்டு அதை லைட்டா வந்து அதுக்கப்புறம் ஊற வச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து ஒரு 3 to 4 விசில் வந்து வச்சுக்க போறோம். தனியா எடுத்து வச்சுக்க போறோம். அதை பருப்பை வந்து இப்ப நம்ம வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்க போறோம். பாருங்க, கடுகு உளுந்து தாளிச்சுட்டு எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து தாளிச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா வெங்காயம் அண்ட் பூண்டு நறுக்கி வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் வந்து போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அது நல்லா வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுல கலந்துக்கிறோம். இதுல வந்து ஆர்டராலாம் நம்ம வந்து காலையில சமைக்கும் போது ஆர்டராலாம் போயிட்டு இருக்காது. நமக்கு வந்து ஒரு பக்கம் இட்லி ஊத்தி வச்சுட்டு இருப்போம், ஒரு பக்கம் சாம்பார் பண்ணிட்டு இருப்போம், ஒரு பக்கம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும்னா அதை கட் பண்ணிட்டு இருப்போம். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் நேத்து நைட்டே இந்த முருங்கைக்கீரை எல்லாம் வந்து பறிச்சு வச்சிட்டேன். இல்லைன்னா காலையில தான் நமக்கு வந்து வேலை நடக்காது. அதனால அதுல ஒரு 2-3 கைப்பிடி வந்து நான் வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். ஏன் அப்படின்னா பசங்க வந்து எப்படின்னா அந்த முருங்கைக்கீரை எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால அட்லீஸ்ட் நம்ம சாம்பார் வச்சோம் அப்படின்னா அதுலயாவது அவங்களுக்கு அந்த சத்து கிடைச்சிடும் அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி சாம்பார்ல வந்து முருங்கைக்கீரை போட்டு செய்யறது. சோ முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி வித் முருங்கைக்கீரை சாம்பார் காலையிலக்கு டிஃபன். அண்ட் காலையில நான் வந்து டிஃபனோட சேர்த்து ஒரு ஜூஸ் ஏதாவது வந்து பிளான் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். அதனால இன்னைக்கு வந்து கிரேப் ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு சோ சைட் பை சைட் வந்து நம்ம கிரேப் ஜூஸும் வந்து பண்ணியாச்சு. பசங்க இட்லி வித் சாம்பார் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜூஸையும் வந்து குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. சோ இதுதான் அதோட லுக்கு, நீங்களே பாருங்க. ஆனா இட்லி வந்து இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிட்டா வரல. ஏன் அப்படின்னு கேட்டா கிளைமேட் வந்து கொஞ்சம் மாறிடுச்சு பாத்தீங்களா. அதனால வந்து நான் ஆஸ் யூஷுவல் வந்து உப்பு போட்டு பசைஞ்சு வச்சுட்டேன். இருந்தாலும் வந்து மாவு கொஞ்சம் உப்பி வரல. அதனால கொஞ்சம் இன்னைக்கு கட்டியா இருந்தது. அதுவும் இல்லாம காலையிலேயே சமைப்போம், அதனால கொஞ்சம் மாவோட இது வந்து வரல. சோ ஆனா இப்ப கொஞ்சம் வெளியில வச்சிருக்கேன். அந்த மாவு வந்து ரெடி ஆயிட்டு ஈவினிங் நல்லா இருக்கும். சோ இதுதான் இன்னைக்கான டிஃபன். அதோட இன்னும் கொஞ்சம் கீரை வந்து முருங்கைக்கீரை இருந்தது. அது வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட்காக நாங்க வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பொரியலுக்கு நம்ம மதியத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயார் பண்ணிட்டோம். அண்ட் கீரை என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன். சோ இன்னைக்கான டிஷ்ஷஸ் தான் பாத்துட்டு இருக்கீங்க. காலையிலக்கு டிஃபன் வந்து இட்லி முருங்கைக்கீரை சாம்பார் அண்ட் மதியத்துக்கு தக்காளி சாதம் அண்ட் பொட்டேட்டோ பொரியல் பசங்களுக்கு, எங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல். இதுதான் இன்னைக்கான டிஷ்ஷஸ்.